Hello friends, welcome to Food and Food Tamil channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் மட்டன் கொத்துக்கறி. இந்த சேனலுக்கு இப்போதான் நீங்க புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and கமெண்ட் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டிஷ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் மட்டன் 1/2 கிலோ, உப்பு தேவையான அளவு, மஞ்சள்தூள் தேவையான அளவு, வெங்காயம் 2, தக்காளி 2, புதினா சிறிதளவு, சோம்பு, பட்டை, லவங்கம் வேண்டிய அளவு, இஞ்சி பூண்டு சிறிதளவு, விழுத அரைச்சி வச்சுக்கோங்க. எண்ணெய் வேண்டிய அளவு, மட்டன் மசாலா 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன். ஃபஸ்ட்டு மட்டனை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கரை எடுத்துக்கிட்டு வாஷ் பண்ணி வச்ச மட்டனை போட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சள்தூள் சேர்த்துட்டு 1 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை நல்லா ஒரு 5 மினிட்ஸ், அதாவது 2 விசில் வர வரையும் பாயில் பண்ணுங்கள். தென் வேக வச்ச இந்த மட்டனை மிக்சியில் நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயை ஸ்டவ்வில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணுங்கள். கடாயை நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் ஊற்றுங்க. ஆயில் கொதித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, லவங்கம், சோம்பை போட்டுடுங்க. போட்டு நல்லா சாட் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா கோல்டன் கலர் வர வரையும் ஃப்ரை பண்ணிவிட்டு, அதாவது சாட் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்துங்க, என்ன மாதிரி நீங்களும் தெறிக்க விட்டுறாதீங்க. இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் புதினாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா சாட் பண்ணிகிட்டே இருங்க. சாட் பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸ் அளவு சாட் பண்ணிகிட்டே இருங்க. வெங்காயத்தோடைய கலர் இந்த அளவு ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3த்தையும் நல்லா சாட் பண்ணுங்கள், வதக்கிட்டே இருங்க. நல்லா வதக்குங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த கன்சிஸ்டன்சி வர வரையும், அதாவது ஒரு சுமார் 3 நிமிடம் வரையும் நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்க்கான நேரம். நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் மசாலாவையும் மிளகாத்தூளையும் ஆட் பண்ணி அதோடைய பச்சை வாசனை போகிற வரையும் வதக்குங்க. திருப்பி வதக்குங்க, நல்லா வதக்குங்க. இந்த கலர் ஆகிற வரையும் வதக்குங்கோ. தென் இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க மட்டன் விழுதுகளையும் போட்டு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸ் வரையும் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க. மீடியமாக வச்சு ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. நல்லா கிளறி விடுங்க. அடி பிடிக்கக்கூடாது. கீழே இருந்து மேலே வரையும் கிளறிட்டே இருங்க. ஒரு 10 மினிட்ஸ் வரையும் கிளறுங்க. நம்ம சேர்த்துருக்க மட்டன் டார்க்காக தொடங்கியதும் நீங்கள் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. நம்மளோட மட்டன் கொத்துக்கறி இந்த கன்சிஸ்டன்சி வர வரையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அண்ட் ஒரு 10 மினிட்ஸ் அப்புறமா ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட காரசாரமான கொத்துக்கறி ரெடி. ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லா டேஸ்ட்டு ருசிங்க.